இந்த வீடியோவில் இந்த 2025ல் இருக்கக்கூடிய டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000 என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். 1,50,000 லட்ச ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 6 பெஸ்ட்டான பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350ங்க. ரொம்பவே அண்டர் ரேட்டடான ஒரு பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 349cc ஆயில் கூல்டு 4-ஸ்ட்ரோக் SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டீசென்ட்டான பவர் அண்ட் டார்க் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு டெய்லி கம்யூட்டாக நீங்கள் இந்த பைக் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-ஸ்பீட் இயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அரௌண்ட் 35 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 110 km/h தாராளமாக போகும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. அதில் உங்களுக்கு GPSும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபைலையும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் GPSும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ABS லைட், கிளாக், அப்புறம் உங்களுக்கு ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இதெல்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். 179 kg வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் இந்த பைக் வச்சு நம்ம இன்னும் லாங் ரைடு போக போகிறது கிடையாது. சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ணுறதுக்கு 13 liters சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். 177 kg தான் வெயிட் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக் அண்டர் 1,50,000 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4Vங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் கம்மியாகவும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாச்சி RTR 160 4V அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 160 செக்மெண்ட்டில் நீங்கள் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். 159cc ஆயில் கூல்டு 4-ஸ்ட்ரோக் SOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் கூல்டாக இருந்தாலும் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 ஹார்ஸ் பவரும், டார்க்குன்னு பார்க்கும்போது 14.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் நல்லா இருக்கிறதுனால இந்த பைக்கோட அந்த ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதில் மைலேஜும் இனிஷியல் பிக்கப்பும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 114 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட், அர்பன், ரெயின் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரிரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 144 kg வெயிட், 800 mm பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. முக்கியமாக இதோட கிளஸ்டருங்க, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸாக இருக்கட்டும், அந்த சீட் செட்டப்பாக இருக்கட்டும், இதோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம இந்த அப்பாச்சி RTR 160 4V வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பைக்கில் அந்த அளவுக்கு வைப்ரேஷனும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் கிடையாது. 144 kg அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அதில் கலர் வேரியண்ட் தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிசைனும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். இந்த பைக் இந்த 2025லையும் நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு
பெஸ்ட்டான ஒரு பைக், அதில் சந்தேகம் கிடையாது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 149 சிசி ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதிலும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/h தாராளமாக போகும். ஸோ யமஹாவோட இன்ஜின் கண்டிப்பாக பெஸ்ட்டான இன்ஜின்ங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 17 inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 135 kg வெயிட், 790 mm சீட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒரு அர்பனில் ஓட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக்காக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இந்த பைக்கை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160 டியூவல் சேனல் ABS மாடல் 1,33,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. N160 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ N160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த N160 பொறுத்த வரைக்கும் 40 to 45 km/h மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடும் 120 km/h தாராளமாக ஒரு டாப் ஸ்பீட் போக முடியும். பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 300 mm சிங்கிள் டிஸ்க்கும், ரியரில் 230 mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. 17 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி USB சார்ஜிங் போர்ட்டும் இருக்கிறதுனால நம்ம ரைட் பண்ணும்போது சார்ஜ் வேணுனாலும் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஸோ N160 இப்போதைக்கு அண்டர் 1,50,000 எனக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்காக தெரியுது. அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ரோனின் 225ங்க. இந்த ரோனின் 225 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள். இந்த ஸ்கிராம்ப்ளரை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் டிவிஎஸ் ரோனின்ல பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,50,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரீட்லையும் ஓட்டலாம். அப்பப்போ லைட்டாக ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி வந்து ஒரு லைட்டான ஆஃப் ரோடிங் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20.4 ஹார்ஸ் பவரும் 19.9 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. 42 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்க்கும்போது 300 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 240 mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 9 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 17 inch அலாய் வீலோட. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 14 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 159 kg வெயிட் அண்ட் 181 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 2 ரைடிங் மோட்ஸ் இருக்குங்க. ரெயின் அண்ட் அர்பன் அப்படிங்கிற 2 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. இது எந்த பைக்கு காம்படிட்டராக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஹோண்டாவோட CB350 RSக்கும், SD ஸ்கிராம்ப்ளர் அண்ட் ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம் 411க்கும் வந்து ஒரு ரைவலாக தான் லான்ச் பண்ணாங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஸ்கிராம்ப்ளர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக 6வதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அதாவது பெஸ்ட்டான ஒரு பைக்குங்க, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின். இந்த 160R 4 வால்வ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த பைக்கோட அப்டேட் எல்லாமே பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணதுனாலையோ என்னமோ தெரில, இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. அண்ட் இந்த பைக் வந்து ஃபாஸ்டஸ்ட் 160cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. நல்ல டெக்னாலஜி, சேஃப்டி, ஃபியூச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கில் எக்கச்சக்க
எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.9 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், இன்வெர்டட் எல்சிடி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்போர்ட்டியான பெல்லி பேன் அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜினையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டர் 1,50,000 எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான 6 பைக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம், செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.